அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்சானா கிச்சன். இந்த வீடியோ வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணக்கூடிய வீடியோ தான். மார்னிங் ரொட்டீன். இப்போ டைம் கரெக்டாக பார்த்தோம்னா 5 o'clock ஆகுது. இப்போ தான் நான் எந்திரிச்சேன். இதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தொழுகை முடிக்கணும். அப்புறம் தான் வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும். இது எப்படின்னா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாமே. அவசர அவசரமாக ரெடி பண்ணாமல் நம்ம முந்தின நாள் நைட்டே வந்து ஏதாச்சும் லஞ்சு பிளான் பண்ணி வச்சுருந்தோம்னா மறுநாளுக்கு வந்து நமக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு தொழுகையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. டைம் கரெக்டாக பார்த்தோம்னா 5:30 ஆகுது. எங்களுக்கு வந்து கிச்சனில் ஜன்னல் வந்து நிறையா இருக்கும். அதனால் பார்த்தோம்னா 5:30க்குலாம் ஓரளவுக்கு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி என்ன லஞ்ச் மெனு பிளான் பண்ணியிருக்குன்னா ஒயிட் குஸ்கா, அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து சிக்கன் பருப்பு கறி கேட்டிருந்தீங்க. அதனால் சிக்கன் பருப்பு கறி எடுத்துகிட்டு கூடவே கொஞ்சம் போன்லெஸ் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி வந்து லஞ்ச் மெனு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஷூட் பண்ண முடியுதே லைட்டாக கோல்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீ போட்டுடலாம். நான் எப்போயுமே பசும்பால் தான் வாங்குவேன். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து வெண்ணெய் அதுக்கப்புறம் நெய்யெல்லாம் உருக்குவோம். அதனால் பசும்பால் தான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து சிக்கன் பருப்பு கறிக்கு சிக்கன் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். அதை எடுத்து வெளியில் வச்சிடலாம். இப்போ வச்சா தான் ஐஸ் போகும். அதே மாதிரி காலையில் சிக்கன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நமக்கு 5:30க்கெலாம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நமக்கு வந்து போய் வாங்கிட்டு வர்றது கஷ்டம். அதனால் நான் முதல் நாள் நைட்டே வந்து வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஒரு 7 o'clock 8 o'clock சமைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம போய் வாங்கிட்டு வரலாம். 5:30க்கெலாம் சமைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போய் வாங்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். டீ போடுறதுக்கு வந்து பாலும் கொதிச்சிருச்சு. பருப்பு கறிக்கு நான் வந்து 1 கிளாஸ் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். லஞ்ச் பாக்ஸெல்லாம் முதல் நாள் நைட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். மித்த நம்ம பாத்திரம்லாம் எடுத்து கவுத்து போட்டுடலாம். ஆனால் வந்து லஞ்ச் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா காஞ்சால் தான் எதுவும் ஸ்மெல் வராது. அதனால் அதை மட்டும் நல்லா எவ்வளோ தூரம் ட்ரை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு காய வச்சுருவேன். கிடைக்கிற கேப்பில் வந்து அப்பப்போ நம்ம வேலையும் பார்த்துக்கிறணும். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டீ போட்டுடலாம். இன்றைக்கி வந்து நான் இஞ்சி டீ தான் போட்டிருக்கேன். ஏன்னா கோல்டாக இருக்குல்ல, அப்போ இஞ்சி டீ குடித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒயிட் குஸ்காவுக்கு வந்து அரிசி எடுக்கிறேன். 1 உலக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த ரெசிபி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கோதுமை பணியாரம் செய்ய போகிறேன். 2 வாழைப்பழத்தை வந்து மேஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. இது கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். காலையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே எந்தெந்த பொருளை எடுக்கிறோமோ அதை தான் அங்கே வச்சுட்டோம்னா நமக்கு முடிக்கும் பொழுது வேலை ஈஸியாக இருக்கும். கூடவே தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ரொம்ப கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து அரைச்சி எடுத்துடலாம். பணியாரம் செய்கிறதுல வந்து நிறைய மெத்தட் இருக்குது. இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தட். இதுக்கப்புறம் பருப்பு கறிக்கு தேவையான காய்கறி எல்லாமே எடுத்து வச்சிடலாம். நான் வந்து சுரக்காய் சேர்த்து தான் செய்ய போகிறேன். இந்த சிக்கன் பருப்பு கறியில் வந்து நீங்கள் சுரக்காய் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பணியாரத்துக்கு நான் வந்து நெய் சேர்த்து தான் சுட போகிறேன். டீ ஒரு பக்கம் கொதிச்சிருச்சு. இப்போ பணியாரம் சுட்டோம்னா நல்ல சூடான டீயோட பணியாரத்தை வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். நான் 3 பேர்த்துக்குமே சேர்த்து டீ போட்டுருவேன். சாயி வந்து முன்னாடிலாம் பால் குடிப்பான். ஒரு நாள் மசாலா டீ குடித்தான். அதுலேருந்து டீ கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் அவனுக்கும் சேர்த்தே டீ போட்டுருது. என்னதான் காலையில் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் 1 கிளாஸ் டீயை குடித்ததுக்கப்புறம் இன்னும் நமக்கு நல்ல சுறுசுறுப்பு வந்துடும். அதுக்கப்புறம்
பருப்பை வந்து நான் ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்காக ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாய், 2 தக்காளியையும் நம்ம வெட்டி சேர்த்துடலாம். இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் குறைவாக தான் சேர்க்க போகிறோம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனும் ஓரளவுக்கு ஐஸ் போயிருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம 65 போடுறதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான் நம்ம போட போகிறோம். அதுக்கு வந்து சின்ன சின்னதாக வெட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். இது மொத்தத்திலே 3/4 கிலோ சிக்கன். அதில் வந்து நான் கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கனுக்கு பிரிச்சுட்டு எலும்பு இருக்க துண்டுகளை தான் சிக்கன் பருப்பு கறியில் சேர்க்குறேன். எப்பயுமே பருப்பு கறிக்கு எலும்பு இருக்க துண்டுகள்னால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம வந்து மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதில் வந்து மசாலா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் சேர்ப்போம். மஞ்சள் தூள் கிட்டத்தட்ட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சு 2லேருந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பும் வேகட்டும். இதுக்கப்புறம் சிக்கனை பொரிக்கிறதுக்கு நம்ம வந்து மசாலா சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நான் எப்போயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருப்பேன். அப்போ நமக்கு வேலை வந்து ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. சோள மாவு சேர்க்குறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். எனக்கு வந்து தண்ணி தேவைப்படலை. நீங்கள் தேவைப்பட்டால் ரொம்ப கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. சிக்கனும் ஊறட்டும். இதுக்கப்புறம் ஒயிட் குஸ்காவுக்கு தேவையான வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தோம்னா 6:30 கிட்ட ஆகுது. நம்ம வேலை பார்க்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ஒரு 7:30க்குள்ளே நமக்கு வந்து வேலை எல்லாமே முடிஞ்சிடும். காலையில் கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்க்குறோம். டென்ஷன் இல்லாமல் பார்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் முந்தின நாளே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் குஸ்கா வந்து குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் தேவையான ஸ்பைசஸ் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துடலாம். கூடவே பச்சை மிளகாய். இந்த ரெசிபி நான் ஏற்கனவே போட்டுருந்தேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் இதை நான் வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலை. பருப்பு வந்து விசில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஒயிட் குஸ்காவில் வந்து அரிசி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணுறது. ஏன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வேறு முடிச்சிட்டோம். அதனால் நமக்கு வந்து வேலை ரொம்ப குறைவு தான். இதுக்கப்புறம் சிக்கன் பருப்பு கறிக்கு ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம் போதும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம். கூடவே ஒரு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால அந்த தால்ச்சாவோட ஃப்ளேவர் வந்து நல்லா வரும். இதுக்கப்புறம் சுரக்காயை வந்து வெட்டி வச்சிடலாம். சும்மா ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ரொம்ப பெருசாகவும் இல்லை. இந்த ஸ்டேஜில் பருப்பு கறிக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள். மஞ்சள் தூள் வந்து குறைவாக போதும். ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கும் பொழுது வேறு சேர்த்துருந்தோம். அதனால் ரொம்ப குறைவாக போதும். இதுக்கப்புறம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு செம்பு அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சிடலாம். பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து ஒரு கரண்டி இல்லை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. எனக்கு வந்து நல்லா வெந்திருக்கிறதுனால நான் வந்து எதுவும் மசிக்கலை. இப்போவே நல்லா குலைவாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு சைடு காய்கறியும் வெந்து வந்துருச்சு. அந்த சைடு ஒயிட் குஸ்காவுக்கு புதினா மல்லி சேர்த்துக்கிறேன். மேலாக கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டோம்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பருப்பு வேக வச்சுருந்தோம்ல, அதை வந்து சுரக்காய் வெந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து சேர்த்துடலாம். ஒயிட் குஸ்காவுக்கு நான் வந்து விசில் போடலை. சிம்மில் தான் ஒரு 10 நிமிஷம் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். இன்னொரு சைடு பார்த்தோம்னா புளிக்கரைசல். பருப்பு கறிக்கு கொஞ்சம் புளிக்கரைசல் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு. அந்த தண்ணியும் குக்கரை கழுவி சேர்த்துக்கிடலாம். அதே மாதிரி இது மாங்காய் சேர்த்திங்கன்னா புளிக்கரைசலை வந்து ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க.
இல்லை சேர்க்காமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அதில் உள்ள புளிப்பே சில நேரம் சரியாக இருக்கும். கடைசியாக வந்து ரொம்ப கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போவே ஓரளவுக்கு நமக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சிக்கன் பொரிக்கணும், அதுக்கப்புறம் கஸ்டர்ட் ஜூஸ் ரெடி பண்ணணும். கடைசியாக வந்து கொஞ்சம் மல்லியிலை தூவிட்டு இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் சூப்பராக பருப்பு கறி வந்து ரெடி ஆயிரும். சாகித்து எந்திரிச்சிட்டான். இதுக்கப்புறம் வந்து அவனுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்துட்டு அவனை கிளப்பணும். நமக்கு வேலையெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு. வெறும் ஜூஸு அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை மட்டும்தான். அவன் எப்பயுமே வந்து மேக்ஸிமம் ஒரு 7 o'clock போல் தான் எந்திரிப்பான். எந்திரிச்சிட்டு டீ குடிக்கும் பொழுது, இது வந்து பணியாரம், டீ குடிக்கும் பொழுது சாப்பிடலாம். மற்றபடி தோசை இட்லினா டீ குடிக்கும் பொழுது சாப்பிட முடியாது. குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு தான் செய்வான். பருப்பு கறியும் நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு சைடு எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணோம்னா 7:30 நமக்கு வேலை முடிஞ்சிடும். சாய் வந்து பணியாரம் டீ குடிக்கும் பொழுதே சாப்பிட்டான். அதனால் வந்து அவனுக்கு ஒரு தோசை மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். சிக்கன் பருப்பு கறியே தோசைக்கு நல்லாயிருக்கும். சட்னி எதுவும் நான் எக்ஸ்ட்ரா வைக்கலை. சிக்கனும் ஓரளவுக்கு ஊறியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். கடைசியாக வந்து கஸ்டர்ட் ஜூஸ் செய்கிறதுக்கு 4-5 பாதாமை ரொம்ப சின்ன சின்னதாக வெட்டி வச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எந்தவித கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்க பாலில் அந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து சேர்த்துடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு கட்டி வராது, அப்படியே லைட்டாக பட்டாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து அரைக்க தான் போகிறோம். இதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சோம்ல பாதாம், அதை சேர்த்துக்கலாம். பாதாம் கிடையாது, உங்களுக்கு விருப்பமான எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றணும். நான் வந்து ஃபேனை கீழே வைக்க போகிறேன், அப்போ தான் சீக்கிரம் ஆறி வரும். சிக்கன் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இப்போ லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிட வேண்டியதுதான். டிஃபன் பாக்ஸில் வந்து ஒயிட் குஸ்கா, இதுக்கப்புறம் மெயின் ரெசிபியான சிக்கன் பருப்பு கறி. இந்த ரெசிபி உண்மையில் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கனோட ஃப்ளேவரும் அந்த பருப்போட ஃப்ளேவரும் அதிகமாக இருக்கும். மசாலா வந்து குறைவாக, சிக்கன் ஃப்ளேவர் வந்து நல்லா நமக்கு நிறைய தெரியும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஃப்ரை, கடைசியாக வந்து கொஞ்சமாக ரைத்தா வச்சுருக்கேன். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கஸ்டர்ட் ஜூஸ் வந்து ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க, ஒரு ஏலக்காய். இது வந்து ஃப்ளேவருக்காக தான். இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கிளாஸில் பரிமாறிட்டா சூப்பரான கஸ்டர்ட் பாதாம் ஜூஸ் நமக்கு ரெடி. நான் வந்து கொஞ்சமாக சப்ஜா சீட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நம்மளோட ஆப்ஷனல் தான். எல்லாமே சேர்க்க ஃப்ளேவர் தான் நமக்கு நல்லாயிருக்கும். சாயித்தும் ரெடி ஆகிட்டான். அவனை ஸ்கூல் வேனில் ஏற்றிட்டு வந்து தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்சு பேக் பண்ணணும். எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சாயித்தை வந்து ஒரு சிஸ்டர் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வீடியோவில் கண்டினியூவாக காமிக்க சொல்லி. ஆனால் ஷார்ட்ஸ் அவன் போனதுக்கப்புறம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அதனால தான் அவனை வந்து ஷார்ட்ஸில் இன்க்ளூட் பண்ண முடியலை. இந்த மாதிரி பெரிய வீடியோவில் மேக்ஸிமம் நான் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு சின்ன சின்ன டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கண்டினியூவாக வீடியோ போடலாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாயத்துக்கு வந்து வேணும் வந்துருச்சு. அவ்வளோதான், அவனுக்கு டாட்டா காமிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணணும்.
லஞ்ச் பேக் பண்ணதுக்கப்புறம் நான் எப்போயுமே கையோட கிச்சனை க்ளீன் பண்ணிடுவேன். பாத்திரம் விளக்கியாச்சு, எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. 9 o'clock நமக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நமக்கு வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணணும், அதுக்கப்புறம் எடிட்டிங் இல்லை வேறு ஒர்க் இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். டாட்டா பை அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.